வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல மாதங்களா மனசுக்குள்ள சில எண்ணங்கள். அதுல ஒரு எண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய உலகத்துல வாழுறோம். இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள், இத்தனை மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை வித பரிமாணங்கள். அந்த ஒவ்வொரு பரிமாணத்திலயும் அந்த மனிதன் மேற்கொள்கிற பயணங்கள் தான் எத்தனை இல்லையா? அந்த பயணங்கள்ல எத்தனை அனுபவங்கள். கசப்போ, இனிப்போ, வெற்றியோ, தோல்வியோ, சந்தோஷமோ, துக்கமோ எதுவா இருந்தாலும் கத்துக்கிற அனுபவங்களும், பாடங்களும் எத்தனை இல்லையா? இது ஒரு எண்ண அலை. இன்னொரு எண்ண அலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எத்தனை அரவணைச்சு போறோம், எவ்வளோ அனுசரிச்சுட்டு போறோம், எவ்வளோ உதவியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படிலாம் இருந்தா ஒருவேளை இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தா இந்த வாழ்க்கை, இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையுமா? அப்படின்ற இன்னொரு எண்ணம். நம்ம பெரிய அளவுல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியல அப்படின்னாலும், ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து, நம்ம சர்க்கிள்ல நம்ம நண்பர்களோ, இல்ல நம்ம வாழ்க்கையோ, நம்ம நண்பர்கள் வாழ்க்கையோ, இல்ல உறவினர்கள் வாழ்க்கையோ, இல்ல நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கிள்ல, இல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு 3வது மனிதர், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில இந்த அனுபவங்களை கேட்டோ பார்த்தோ அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதுதான் இந்த முயற்சிக்கான அடித்தளம். அப்போ எப்படி என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்தப்போ அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது வந்த ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, பெஸ்ட் வுட் பி த சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவோட ரீச்சை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது இப்போ. ஸோ டு சோஷியல் மீடியா ரீச் வந்து எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கும்போது டாக் ஷோ வாஸ் த பை டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த டாக் ஷோ வந்துட்டு ஒரு பாட்காஸ்டாவோ இல்லை யூடியூப் வீடியோவாவோ நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ ஏன் டாக் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் கருத்து வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா? அதனால ஒரு நபரோட நம்ம பரிமாறும்போது, உரையாடும்போது அவரோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் சில கதைகள், அந்த கதைகளை புரட்டி பார்க்கும்போது அவர்களுக்கான அனுபவங்கள், அந்த அனுபவங்களில் மெயினாக அந்த அனுபவங்களை எப்படி அவங்க வந்து எதிர்கொண்டாங்க, அதுதான் நமக்கு வேண்டிய கருத்து. அந்த மாதிரி பல பேரை நம்ம பார்த்து உரையாடும்போது, பரிமாறும்போது வரக்கூடிய அந்த லேர்னிங்ஸ், அந்த பாடங்கள், அதை அந்த டாக் ஷோ மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் அதோட வடிவமைப்பு. இந்த வடிவமைப்புக்கு அடுத்து என்ன பெயர் சொல்லலாம் அப்படின்றது தான் அடுத்த அடி. ஸோ ஒரு நாள் அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தீப்பொறி போல வந்த ஒரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மடை திறந்து. எப்படி மடை திறந்து வெள்ள பெருக்கெடுத்து ஓடுமோ அதே போல நம்ம கூட வந்து உரையாடுறவங்க அந்த அவங்க மனசை திறந்து அவங்களோட கதைகளையும் அவங்களோட அனுபவங்களையும் என்ன அவங்க வந்து எப்படி எதிர்கொண்டாங்க, என்ன பாடங்கள் படித்தாங்க, மனசை திறந்து அவங்க வந்து உரையாடும் போது அதிலிருந்து வர கருத்துகள் ரொம்பவுமே ரிச்சாக இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ அதனால் மடை திறந்து மனம் திறந்து பேசலாம். அந்த உரையாடலிருந்து வர அந்த ஒரு நன்மை, ஒரு பெனிஃபிட் ஒருத்தருக்கோ 10 பேருக்கோ 20 பேருக்கோ 1000 பேருக்கோ எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு போய் சேருதோ அதுதான் இந்த முயற்சிக்கான கருத்து, அதுதான் முயற்சிக்கான ஒரு கோல். ஸோ அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கேன். அந்த முயற்சிக்கான பெயர் மடை திறந்து. இந்த ஒரு உரையாடலில் இது உங்கள் சர்க்கிளில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிஞ்சவங்களோட ஆரம்பிப்போம். ஆனால் உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட அக்னாலேஜ்மெண்ட், பார்ட்டிசிபேஷன் இருந்து அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக we will not stop with that circle and we will keep expanding the circle. And அதனால் I definitely believe that we can impact some life in a very positive way.
அதுதான் வந்து இந்த முயற்சியோட முழு அடித்தளம், கரு, கோல் என்ன வேணா சொல்லலாம். கூட வரீங்களா? பயணிக்கலாமா? கதைப்போமா? மடை திறந்து கதைப்போமா? வாருங்கள். நன்றி.